ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வியாழக்கிழமை ஒரு 5:30 மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் நான் செஞ்சுருந்த என்னோடய ரெகுலர் ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே நம்மளோட சுறுசுறுப்புக்கு காரணமான தேவையான ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம சுறுசுறுப்பாகவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியோடையும் இல்லைன்னா ஒரு ஆட்டிடியூடோடையும் உற்சாகமாகவும் ஒரு விழிப்புணர்வோடவும் நம்ம இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையவே இன்னுமே அழகாக்கும். அப்படிங்கிற மாதிரியான எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மணி அப்படிங்கும்போது எழுந்துட்டேங்க. எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளையெல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலமெல்லாம் போடுறது எப்பவும் போலயே தான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் தினமுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை, டெய்லியுமே நம்ம உற்சாகத்தோடையும் ஒரு விழிப்புணர்வோடையும் ஒரு ஆட்டிடியூடோடையும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரம் தாங்க. அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா நேற்று பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாக ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு காரியம்தான். 7 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா, இல்லாமல் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அது நிஜமாலுமே ஒரு சுகமான ஒரு இன்பமான ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பே கூட ஒரு உஷ்ணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதோடையே நம்ம பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவசரமாக ஒரு சமையல் செய்கிறதா இருக்கலாம், நம்மளையே கவனிச்சிக்கிறதா இருக்கலாம், நம்ம வேலைகளை செய்கிறதா இருக்கலாம், அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிற விஷயங்களாக இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரபரப்பான ஒரு நாளாக போயிட்டுருக்கிறதா நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவே நம்ம ஒரு அதிகாலையில் கொஞ்சம் இப்போது 7 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதிகாலையில் நம்ம நேரமே எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம், இல்லை முடியல அப்படின்னா கூட ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம செஞ்சிட்ருந்த விஷயங்களும் சரி, நம்மளோட உடல்லையும் மனசுலேயும் நமக்கு உண்டான ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு உடலுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உஷ்ணம் இல்லாமல் ஒரு கூலான ஒரு உணர்வு கிடைக்குங்க. அதையெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இப்போது ரொம்ப நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸும் சரி, நிறைய பேர்த்துக்கிட்ட நான் நிறைய டிப்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறேன். இப்போ காலையில் நேரமே எந்திரிக்கிறது எப்படி, அதை பற்றியெல்லாம் கூட, அதை விட நான் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய டிப்ஸ் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் விட அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கிறதும் சரி, ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது அந்த நாள் ஃபுல்லாமே கிடைக்குதுங்க. இது நம்ம வேறு எந்த வகையில் ட்ரை பண்ணாலுமே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் போங்க, அந்த மாதிரி இல்லைன்னா எழுதி வச்சு நிறைய விஷயங்கள் செய்யுங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலுமே சரி, அதையெல்லாம் விட ஒரு உடனே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், அதாவது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது அது எவ்வளோ நாள் கழித்து நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. உடனடியான அந்த தீர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த அதிகாலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா உடனடியாக நம்ம மனசுக்கும் சரி, ஒரு உடலுக்கும் சரி, டெய்லியுமே நம்மளுக்கு உண்டான அந்த நன்மைகள் கிடச்சிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லாக, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நாளாக நம்மளுக்கு மாறுறதை நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி
டெய்லியுமே நம்ம அதிகாலை எந்திரிக்கும்போது அந்த நல்ல விஷயங்களையும் ஒரு இயற்கையான காற்றையும் ஒரு குருவிகள் கத்தக்கூடிய அந்த சவுண்டையுமே நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்திரிச்சிட்ருக்கும்போது அந்த குருவிகள் சத்தம் கேட்டாவே ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஐயோ விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக எழுந்திரிக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிகள் சத்தமாக இருக்கலாம். நான் 5:30 மணிக்கு எந்திரிக்கும் போதே கூட இன்றைக்கி ஒரு 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கூட ஒரு குருவி வந்து கத்திகிட்டு இருந்ததுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் இந்த குருவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டான்னு அந்த விடிஞ்சோனையுமே எழுந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான நம்ம வந்து யாருமே எழுந்திரிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அந்த குருவி பார்த்திங்கன்னா என்னை பார்த்துட்டு அப்படி கத்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை காலையில் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அதை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய சந்தோஷமுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையுமே அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நிறைய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களால உணர்ந்து நம்மளோட சிந்தனைகளாக இருக்கலாம், நம்ம செயல்படக்கூடிய விதமாக இருக்கலாம், எப்போவுமே பரபரப்பாக செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைதியோட பொறுமையோட எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் எழுந்திரிக்கும் போது கண்டிப்பாகவே கிடைக்குங்க. இதை நம்ம எப்போவுமே அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லாத போது எனக்குமே கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கிறது ஒன்று தான் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக நிறைய வேலைகள் செஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா காலையில் எழுந்தோடனையும் தீபம் வைக்கணும், அதுக்கப்புறம் கடவுளுக்கான மந்திரங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கான அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அதுக்காகவே இதெல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அதுக்காகவே நேரமே எந்திரிப்பேன். அப்படிங்கிறதுனால என்ன இருந்தாலும் எவ்வளவு நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, உடம்புவே முடியாமல் போனாலும் சரி, அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சணும் அப்படிங்கிற ஒரு அந்த தெளிவு மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா தெய்வமெல்லாம் வச்சு விட்டுட்டு இங்கே சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்ததுங்க. அதைத்தான் சரி வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு மெலடி சாங் கேட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளோட மைண்ட், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. இவ்வளோ தூரம் இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு தேவையான ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், ஒரு எண்ணங்கள் நல்ல விதமாக உருவாக்கிக்கிறதா இருக்கலாம், லட்சியத்தை வளர்த்துக்கிறதா இருக்கலாம், எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லித்தர்றாங்க. ஆனால் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ்ஸ் வைப்ஸும் சரி, ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு என்ன நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவை, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதுக்குண்டான ஒரு ஆதி அந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சதுனால அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிற விஷயம் இது தான். அதிகாலையில் எழுந்திரிக்கிறது முதல் டார்கெட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுக்கு உடம்புக்கு அப்படின்னு வரும்போது ஒரு தியானம், கொஞ்சம் நேரம் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிதானம், பொறுமை, சில நேரங்களில் நாம் ஒரு பதட்டமாகவும் இருக்கலாம், ஒரு படபடப்பாக இருக்கலாம். அது எப்படி சொல்கிறது, நம்மளை பிடிக்காதவங்களை பற்றியோ விரும்பாதவங்க பற்றியோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்கால பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ இந்த மாதிரி யோசனைகள்லாம் மூழ்கிட்டுருப்போம். அதெல்லாமே தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நீக்கிட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளோட முன்னேற்றத்துக்கும் சரி நம்மளோட லைஃபுக்கும் சரி எது தேவை அப்படிங்கிறதுல நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வை இந்த அதிகாலை நேரம் கொடுக்குதுங்க. அதை நிறையவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்.
அந்த அதிகாலை நேரம் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி டெய்லியும் ஒரு ஒரு பல் துலக்காமல் சாப்பிட மாட்டோமோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அத்தியாவசிய ஒரு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக, அவ்வளோ ஒரு அழகாக நம்ம இது பண்ண, அதாவது அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது புரியும். நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய வேலைகளை நானுமே ஈடுபடுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்தோன்னையும் தீபம் வைக்கிறது, அதுக்கப்புறம் இப்போது எக்ஸ்ட்ராவாக வீட்டு வேலைகள், குழந்தைகள், அது போக இப்போ பீஸ் பார்க்குறதுன்னு பார்க்குறேன் இல்லைங்களா, அது எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கும்போது அந்த லேட்டாக எந்திரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாளே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாகவும் ஒரு டென்ஷனோடையும் போயிட்டு குழந்தைகளை கூட திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரமே எழுந்திரிச்சேன் அப்படின்னா நான் நிறையவே ரியலைஸ் பண்ணேன். நானே நிறைய வேலைகளை எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ பீஸ் பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுமே அர்ஜென்ட் சொல்லிட்டு கொடுத்தோன்னையுமே கேட்குறாங்க. அப்படியே வெட்டி கொடுத்தாலும் மறுபடியும் கொடுத்துட்றாங்க. அதனால் எனக்குமே நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, வேலைகளுக்கு நடுவில் குழந்தைகளை பார்த்துட்டு நானுமே ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரியான எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு. எங்கள் பாப்பாவையும் சரி தம்பியும் சரி எல்லாத்துக்கூடையுமே ஒரு டென்ஷனாக பேசுகிற மாதிரி, கத்தி பேசுகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. பேசியும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம், பிடிச்சதை செஞ்சிட்டோம். ஒரு தீபம் ஏற்றுறதா இருக்கலாம், அந்த உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணமே குறையிறதா இருக்கலாம். அது கூட நம்ம லேட்டாக எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம உடம்பு ஒரு உஷ்ணத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுவே நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு கூலிங்கான ஒரு உடம்பு வந்து நம்ம ஒரு நல்லது செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்குமே இருக்கும். ஏன்னா எழுந்தோன்னையுமே நம்ம எப்படியுமே அந்த வேலைகள்லாம் செய்யும்போது தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவோம். உடம்புக்குமே ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறோம். அதுவே காலையில் நம்ம 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா எழுந்தோன்னையும் டீ தான் குடிப்போம். அதெல்லாம் குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எழுந்தோன்னையும் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து நமக்கு உண்டான ஒரு உடம்புக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு போட்டியோ பொறாமையோ இல்லை நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இந்த உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு அடுத்த ஒரு நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு நம்மளையும் மறந்துடுவாங்க. ஒரு மாதம் நம்ம உறவுகள்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஞாபகம் வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரல. அதாவது இந்த உடம்பு அப்படிங்கிறது அவ்வளவுதாங்க. அந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். ஆனால் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் எழும்போது நம்ம உடம்பை நம்மளும் கவனிச்சிக்கும்போது இன்னுமே நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும். தேவையில்லாத நம்மளோட மனக்குழப்பங்களாக இருக்கலாம், நம்மளோட சிந்தனைகளாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குண்டான ஒரு நல்ல விஷயங்களை தேடி நோக்கி நம்ம போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நம்ம எப்படி காலையில் எழுந்தோன்னையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு கடவுளை வணங்கிட்டு பிரபஞ்சத்தை வணங்கிட்டு நம்மளோட நாளை தொடங்கிட்டோம் அப்படின்னாவே அந்த நாள் ஃபுல்லாக நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறது அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா, நாம் இப்போ இன்றைக்கி நேரமே எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சோம்னா அந்த டேவே அப்படியே மாறுறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நேரமே எழுந்திரிக்கணும். அதாவது இந்த பாசிட்டிவ் வைப்ஸும் சரி, ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் எண்ணங்கள்லாம் அந்த நேரத்தில் தான் வருது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாகாளியம்மன் கோவிலில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த மத்தளமெல்லாம் அடிச்சுட்டு போகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே மேடம் வந்து வாமான்னு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதை தான் வீடியோ எடுத்திருந்தேன். அங்கே மண்டபம் இருக்குது, அங்கே வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க. மேடமும் பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லி போட்டுட்டு போகலான்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அது நம்ம கல்யாணம் இல்லைம்மா வேறு யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மேடம் எப்படியோ சமாதானப்படுத்தி அங்கன்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு.
இப்படி தான் என்னோடய வேலைகள்லாம் போயிட்டுருந்தது. இன்றைக்கி நான் சொல்லியிருந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதிகாலை நேரத்தை பற்றி இன்றைக்கி ரொம்பவுமே பேசியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த வாழ்நாளில் நம்ம எந்த விஷயம் எப்படி வேணாலும் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம அப்படியே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கறதுன்னு சொல்லலாம், ஒரு சக்தியை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். இதை எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையுமே இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை இவ்வளோ ஒரு இன்பமயமான ஒரு எப்படி சொல்கிறது, உணர்வுபூர்வமான ஒரு விழிப்புணர்வான ஒரு நிதானமான இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அதிகாலை நேரத்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனால நிறைய பேர் நிறைய விஷயங்களில் நம்ம சிக்கி தவிச்சிருப்போம். ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது அந்த அதிகாலை நேரத்துக்கு இருக்குது. அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நமக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த தியானம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது. தியானம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்து பாருங்கள். நம்மளோட துக்கங்களாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், அது எதுவாக வேணுனாலும் இருக்கலாம். எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் ஏதாவது நம்ம பார்க்காத இடத்துக்கு ஏதாவது ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எதுவுமே நம்மளோட எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நம்மளோட உறவுகளை எல்லாம் கூட மறந்துடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு வெளியில் நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நம்மளையே மறந்து சில விஷயங்களை ரசிப்போம். அந்த உணர்வு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தாங்க கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தில் ஒரு உயிராக பிறந்து எல்லாரும் பண்ணக்கூடிய, எல்லாரும் சராசரி மனுஷங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம சராசரியாக செஞ்சுட்டு போகாமல் நாம் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல், எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சக்தி வாய்ந்த இல்லை ஒரு அபூர்வமான ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அற்புதமான இந்த லைஃப்பையும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான நிறைய வாய்ப்பை இந்த அதிகாலை நேரம் தாங்க கொடுத்துட்ருக்குது. அதை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். நான் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன். ஒரு சந்தோஷத்துக்காக மற்றவங்கள நம்பி இருக்கிறது. மற்றவங்கள நம்பி அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்படுறது. மற்றவங்க நம்மளை சந்தோஷப்படுத்தினாங்க அப்படின்னா தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி ஒரு சுற்றுலாவுக்கு போகிறத நம்ம டெய்லியுமே யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகாமல் இருப்போமா? ஆனால் நம்ம ஒரு காசு கொடுக்காம ஒரு இலவசமான ஒரு சுற்றுலா பயணத்தை அனுபவிக்கிற மாதிரியான அந்த அதிகாலை நேரத்தை என்றைக்குமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் எனக்கு புரிஞ்சது. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியும் யோசிக்காமல் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கும் போதும் சரி, எல்லாத்தையுமே மறந்து அந்த அதிகாலையில் நேரத்தில் எழுந்திரிக்கும் போதுமே சரி, உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அப்படிங்கிறது என்னை விட இன்னும் கூட உங்களுக்கு நல்ல விதமான ஒரு உற்சாகமான உன்னதமான ஒரு அனுபவமாக கூட இருக்கலாங்க. ஏன்னா இது என்னோடய அனுபவம் தான். இப்போ ஒரு ஸ்வீட் நாம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கவங்களுக்கு ஒரு அனுபவம் சாப்பிடும்போது கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். இப்போது நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு கேரட் அல்வாங்கிறது என்னோடய ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்தது. அதை நான் சாப்பிடும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.